விநாயகன் 147 மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரியிருக்கிறபடி மணப்பாறையிலிருந்து சேலத்திற்கு செல்வதற்கான வழித்தடத்தில் ஏற்கனவே பேருந்துகள் இயங்கி வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறையிலிருந்து சேலத்திற்கு காலையில் பேருந்து வேண்டும் என்பதுதான் இப்போது கோரிக்கையாக இருக்கிறது. மாலை நேரத்தில் பேருந்து இயக்கப்படுகிறது, அதற்கு நன்றி. மாலை நேரத்தில் அந்த பேருந்து இயக்கப்படுவது அங்கிருந்து பெங்களூருக்கும் ஓசூர் போன்ற பெருநகரங்களுக்கும் செல்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே மாலை நேரத்தில் சேலத்துக்கு பேருந்து இயக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலை கேட்டோம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே மாலை நேரத்தில் இயக்கப்படுகின்ற வழித்தடங்கள் குறித்து உறுப்பினரே சொல்லியிருக்கின்றார். அது புதுக்கோட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பொன்னமராவதியிலிருந்து அந்த பேருந்து மணப்பாறை வழியாக இயக்கப்படுகிறது. காலை நேரத்தில் கூடுவதாக இயக்குவதற்கு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறைக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் நிறைவேற்றி கொடுத்தது. இப்போது 3ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்று வருவதற்கு பேருந்து வசதி சரியான முறையில் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். எனவே மாணவ மாணவிகளுக்கான சிரமத்தை நீக்கக்கூடிய வகையில் பேருந்து வசதி செய்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டோம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு எப்பொழுதும் தேவையான அளவுக்கு பேருந்து வசதிகளை சரி செய்து தர வேண்டும் என்று ஏற்கனவே ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு அந்த பகுதியில் இயங்குகின்ற பேருந்தை கல்லூரி வழித்தடத்தில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்த ஆணை வழங்கிய முத்தமிழர் கலைஞர் அவர்கள், அதுபோல் திருச்சியில் கட்டப்படும் நூலகத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டிய நமது தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதியில் தலவாரம் பகுதியில் வணிக பெருமக்கள், சிறு குறு வியாபாரிகள், பொதுமக்கள் தொழில் சம்பந்தமாக தினந்தோறும் வெளியூருக்கு அதிகமாக பயணம் மேற்கொள்வதால் தலபாய்புரம் டு கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திருச்செந்தூர் வரை புதிய வழித்தடங்கள் அமைக்கலாமா அல்லது ராஜபாளையம் வர தலபாய் வரை நீடிச்சு அந்த 3 வழித்தடத்தை ஆவணை செய்யுமா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கடந்த வாரத்தில் தான் இந்த வழித்தடங்கள் தேவை என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார். உரிய அதிகாரிகளிடத்தில் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். தேவை இருப்பின் அவை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் மா செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் போதுமான பேருந்து வசதி இல்லாமல் இருக்கிறதால மாணவர்கள் நெருக்கடியாக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பெண்கள் மகளிர் மட்டுமே 800 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 மாணவிகள் படிக்கிற அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு இன்னும் கூடுதலாக பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர்களை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு தங்கும் விடுதி வசதி இருக்கும். பெரும்பாலும் உள்ளூரிலிருந்து வந்து படிப்பவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். அப்படி தேவை இருப்பின் இப்பொழுது புதிய மினி பேருந்து திட்டம் அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த வழித்தடத்தை எழுதி கொடுத்தால் புதிய மினி பேருந்துகளை இயக்குவதற்கு கொண்டு வரப்படும். உறுப்பினரே பேருந்து வாங்கி அந்த வழித்தடத்தில் இயக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் அண்ணாவின் பெயரிலும் காமராஜ் பெயரிலும் உள்ளது. அந்த விமான நிலையத்தில் வருகின்ற பயணிகள் எல்லாம் வசதியாக செல்வதற்காக கோயம்பேட்டிற்கும் கிளாம்பாக்கத்துக்கும் புதிய பேருந்து இயக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புதிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த மழை வெள்ள காலங்களில் அவர்கள் கோரிக்கை வைத்து அங்கே பேருந்துகளை இயக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. நிரந்தரமாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஈகா அவருடைய கோரிக்கை. நிச்சயமாக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளித்தலை தோகமலை பகுதியிலிருந்து கரூர் செல்வதற்கு புதிய வழித்தடம் வேண்டும் என்பது அந்த பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பில்லூர், பாதிரிப்பட்டி, தோகமலை, மயிலம்பட்டி, பாளையம் வழியாக ஒரு புதிய வழித்தடம் ஏற்படுத்தி புதிய பேருந்தளம் வழங்குவதற்கு ஆவணம் செய்வார் என்பதை தங்கள் மூலம் அறிய. மாண்புமிகு அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் கோருகின்ற வழித்தடத்தில் வேறு பேருந்துகளை நீட்டித்து இயக்க முடியும் என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். புதிதாக தான் தேவை என்றால் புதிய பேருந்துகள் வேண்டும். இப்பொழுது வருகின்ற புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை காலாவதியாக இருக்கக்கூடிய பேருந்துகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த இடங்களில் இயக்குவதற்கான நடவடிக்கை தான் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. புதிய பேருந்து வரும்போது அந்த நடவடிக்கை எடுக்கப்படும்.